Good morning students. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸில் 7th யூனிட் 1 மார்க் ஷார்ட்கட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. The curved surface area of a right circular cone of height 15 cm and base diameter 16 cm கொடுத்துருக்காங்க. இதோட சிஎஸ்சி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஈஸியாக போடலாம். பாருங்க 1 6 இருக்கு டயாமீட்டர். ஒரு சர்க்குலர் டயாமீட்டருங்கிறது இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் சென்டர் வழியாக பாஸ் ஆகுது. இங்கே 1 இங்கே 6னா இடையில 3 தான் வரும். அப்போ 136 உள்ள ஆன்சர் டி ஆன்சர் 136 5 cm ஸ்கொயர். செகண்ட் ஒன் பாருங்க. Two solid hemispheres of same base radius or units are joined together along their bases. Then curved surface area of this new solid. ரெண்டு ஹெமிஸ்பியரை ஜாயின் பண்றாங்க அதோடைய பேசஸ்ல. அப்போ ஒரு ஃபுல் ஹெமிஸ்பியரா கிடைக்கும், ஃபுல் ஸ்பியரா கிடைக்கும். அப்போ அதோடைய சிஎஸ்ஏ என்னன்னு கேட்குறாங்க. 4πr² ஸ்கொயர் ஃபார்முலா தான். ஓகேவா. தேர்ட் பாருங்க. The height of a right circular cone whose radius is 5 cm and slant height is 13 cm will be. இப்போ ஹைட் என்னவா இருக்குன்றாங்க. ரேடியஸ் 5 இருக்கு, ஸ்லாண்ட் ஹைட் 13 இருக்கு. ஓகேவா. இப்போ ஹெச் வேணும்னா என்ன பண்ணுவோம். L² - R². 13 ஸ்கொயர் 116, 5 ஸ்கொயர் 25, 144. அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 12. ஸோ 12 cm தான் ஆன்சர். ஓகேவா. இது 5 12 13ங்கிறது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட சைட்ஸா இருக்கும். ஓகேவா. ஃபோர்த்து பாருங்க. Radius of the base of a right circular cylinder is curved, keeping the same height. Then the ratio of the volume of cylinder thus obtained to the volume of original cylinder. ஓகேவா. அதாவது சிலிண்டருடைய ரேடியஸ் பாதியா குறையுதுன்றாங்க. அப்போ ஒரிஜினல் சிலிண்டரோட வால்யூமுக்கும் இப்போ பாதியா குறையிறப்ப ரேடியஸ் அதுக்குள்ள வால்யூமுக்கும் ரேஷியோ கேட்குறாங்க. இப்போ ஒரிஜினல் சிலிண்டரோட வால்யூம் V1 = πr². V2 என்ன ஆகுது பாருங்க. ரேடியஸ்ல பாதி π×r/2² h by r²/2² 4 πr²/4 hன்னு வரும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ V2/V1 πr² h/4 πr²h. இது ரெண்டு கேன்சல் ஆனால் 1/4 வரும். 1/4 அது 1:4 தான் ஆன்சர். ஓகேவா. அடுத்தது பாருங்க. ஃபிஃப்த் ஒன். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் ஹூஸ் ரேடியஸ் இஸ் 1/3. ரேடியஸ் 1/3. நம்ம ரேடியஸ் ஸ்கொயர் பண்ணுவோம். 1/3 ஸ்கொயர் பண்ணோம் 1/9. பைல 9 உள்ள ஆன்சர் பாருங்க. சி இருக்கு, டி இருக்கு. சில இங்க 9க்கு முன்னாடி என்ன இருக்கும். 8 தான் இருக்கும். 8/9 தான் ஆன்சர். ஸோ சி ஆன்சர் 8πh²/9 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே. சிக்ஸ்த் ஒன் பாருங்க. ஹாலோ சிலிண்டர் த சம் ஆஃப் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ரேடியஸ் 14 cm. The width is 4 cm if its height is 20 cm. Volume of the material. ஓகேவா. இதுக்கு ஆன்சர் ஃபார்முலா என்னன்னா வால்யூம் ஆஃப் த ஹாலோ சிலிண்டர் ஃபார்முலா π×r² - small r² h. இது r+r r-rன்னு எழுதலாம். π×r+r. r+r என்ன. சம் ஆஃப் எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ரேடியஸ் 14. வித்துங்கிறது r-r. அது என்ன 4. 14 × 4 h எவ்வளோ 20. ஓகே. இது எல்லாத்தையும் மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணா 1120 தான் ஆன்சர். ஓகே. ஓ சி பி ஆன்சர். நெக்ஸ்ட் செவன்த். If the radius of the base of a cone is tripled, then the height is doubled, then the volume is. ஓகேவா. ஃபார்முலா என்ன. கோனுடைய வால்யூம் ஃபார்முலா 1/3 πr²h. ரேடியஸ் என்ன ஆகுது. ட்ரிபிள்டு. ரேடியஸ் ட்ரிபிள் ஆகுது 1/3 π. ஆறுங்கிறது 3r² ஹெச் டபுள் ஆகுது. அப்போ 3 ஹெச்ங்கிறது 2h மாறும். பாருங்க 1/3 π 3r² எப்படி வரும். 9r² வரும். 2h 9 × 2 18. 1/3 πr²h 9 × 2 18 மாறும். ஸோ அப்போ 18 டைம்ஸ் ஆகுது. அப்போ மேட் 18 டைம்ஸ் தான் ஆன்சர். பியோட ஆன்சர். ஓகேவா. இப்போ ஆறுங்கிறது 3 பங்கு. நான் 3 ஸ்கொயர் பண்ண 9. ஹெச் 2 பங்கு. 3 9 2 18. அப்படி கூட நம்ம நாம வச்சுக்கலாம். 8 பாருங்க. The total surface area of hemisphere is how much times the square of its radius. The total surface area of hemisphere ஓட ஃபார்முலா 3πr². 3πr². அப்போ இது ரேடியஸ் ஸ்கொயர் கூட எத்தனை டைம் இருக்குன்னா 3π டைம்ஸ். சி தான் ஆன்சர். ஓகே. 9th ஒன் பாருங்க. A solid sphere of radius x cm is melted and cast into a shape of a solid cone of same radius. The height of the cone is. ஓகேவா. இப்போ பாருங்க. இதுக்கான ஆன்சர் சாலிட் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ். சாலிட் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் x cm. அது எதுக்கு ஈக்குவல். சாலிட் கோனுடைய இதுக்கு ஈக்குவல். ஓகேவா. ஓ கோனோட இது பாருங்க. ஹைட் ஆஃப் த கோன் தான் 1/3 πr² h.
ஓகே, இது ஹைட் ஆஃப் இது வால்யூம் ஆஃப் கோனு. ஓகே, இதுக்கு ஸ்பியர் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 4/3 பை ஆர் ஸ்கொயர் பை ஆர் கியூபு. பை கேன்சல். ஓகே, இந்த 3 கேன்சல் ஆகும். ஆர் ஸ்கொயர் ஹெச், ஆறுங்கிறது எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் ஹெச் ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஆறு. இதோட ரேடியஸ் ரெண்டும் சேமாக இருக்குது, அப்போ எக்ஸ் கியூபு. ஓகேவா, இந்த எக்ஸ் கியூபு இங்கே போய் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் ஆனால் எக்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ ஹெச் ஈக்குவல் டு 4x தான் ஆன்சர். ஹைட்டு 4x சென்டிமீட்டர். 10th பாருங்க, a frustum of right circular cone is of height 16 centimeter with radius of its ends as 8 centimeter and 20 centimeter. Then the volume of frustum, இதோட வால்யூம் கேட்குறாங்க. ஃப்ரஸ்டம்னா எப்படி இருக்கும், நம்ம வாலி அண்ணா உண்ண மாதிரி இருக்கும். இதில் சாப்பாடு நிறைய இருக்குன்னு வச்சுங்களேன், அது நம்ம பசங்க 2 பேர் எட்டி பார்க்குறாங்க, அதை மும்முரமாக 2 பேர் எட்டி பார்க்குறாங்க அப்படின்னு ஆன்சர் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சலாம். மும்முரமாக 2 பேர் எட்டி பார்க்குறாங்க. 3 3 2 8 தான் ஆன்சர். ஓகேவா. 11th shuttlecock used for playing badminton is the shape of the combination of எப்படி இருக்குன்னா frustum of cone and the hemisphere. டி ஆன்சர். 12th one பாருங்க, a spherical ball of radius r1 units is melted to make 8 new identical balls each of a radius r2 units. then r1 is r2. ஓகேவா, ஒரு ஸ்பியரிக்கல் பால் r1 யூனிட்ஸ் இருக்கு, அதை மெல்ட் பண்ணி 8 நியூ ஐடென்டிக்கல் பால்ஸ் சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணுறாங்க. ஓகே, அப்போ r1 r2 உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, 4/3 பை r1 கியூப் ஈக்குவல் டு 8 இன்ட்டு 4/3 பை r2 கியூப்னு வரும். 4/3 கேன்சல், பை கேன்சல். r1 கியூப் ஈக்குவல் டு 8 இன்ட்டு r2 கியூப்னு வரும். இது r1 கியூப் பை r2 கியூப்னா 8/1. இப்போ இதுக்கு கியூப் எடுத்தா 2, 1 கியூப் எடுத்தா 1. ஓகே, 2:1 தான் ஆன்சர். ரேஷியோ 2:1. 13 பாருங்க, the volume of the greatest sphere that can be cut off from a cylindrical log of wood base radius 1 cm, height 5 cm cube. ஓகேவா, கிரேட்டஸ்ட் ஸ்பியரோட வால்யூம் 4/3 பை ஆர் கியூபு. ஓகேவா, இங்க ரேடியஸ் 1ன்னு கொடுத்துட்டாங்க. 1ன்னா ஆர் கியூபுக்கு 1 கியூப் வரும். 4/3 பை தான் ஆன்சர். 14 பாருங்க, height and radius of the cone of which the frustum is a part are h1 units and r1 units respectively. Height of the frustum is h2 units. Radius of the smaller base is r2 units. அப்போ h2 is to h1ங்கிறது 1:2, r2 அதே 1:2 தான் ஆன்சர். அப்போ பி ஆன்சர். 15 பாருங்க, the ratio of the volumes of cylinder, a cone and a sphere if each has the same dia and the same height is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சிலிண்டருங்கிறது 3 கோனுக்கு ஈக்குவல், ஒரு கோனுங்கிறது 1 கோனுக்கு ஈக்குவல், ஒரு ஸ்பியர் 2 கோனுக்கு ஈக்குவல். பாருங்க, அப்போ ஆன்சர் 3 1 2 தான். இதோட வால்யூம்ஸ் எப்படி இருக்கும்னா 3 பங்கு 1 பங்கு 2 பங்கு, இல்லை 3ல் 1 கழிச்சா 2 அப்படின்னு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். ஓகே, 3:1:2 த ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.